ஃபஸ்ட்டு டே இன் காத்மண்டு. ஆஃப்டர் த லஞ்ச் நாங்கள் என்ன பண்ணினோம், பாட்டன் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். பாட்டன் தர்பார் ஸ்கொயர் அப்படின்னு. அங்கே 3 தர்பார் ஸ்கொயர் இருக்குது காத்மண்டுவில். ஃபஸ்ட்டு வந்து பாட்டன் போனோம். அது எங்கே இருக்குனாக்க லலித்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது நேபாளில். அதில் வந்து சென்டர் ஆஃப் த லலித்பூர் சிட்டியில் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற 3 தர்பார் ஸ்கொயருமே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் தான். இது எல்லாமே மிடிவல் ராயல் பேலஸ். மல்லா அப்படிங்கிற ராஜா அவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்களாம். அந்த லலித்பூர் அப்படிங்கிற அவர்கள் ஆண்ட இடமா அதெல்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சருக்கு பேர் வந்து நெவார் ஆர்கிடெக்சர், NEWAR. இது பூரா தரையெல்லாம் பார்த்தோன்னா சிவப்பு செங்கல் தான் பூரா இருக்குது அந்த தரை. வேறு எதுவுமே சிமெண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நிறையா அதுக்குள்ளே கோவில்கள், சிலைகள் அதெல்லாம் இருக்குது. அந்த கோவில்களுடைய வாயில் எல்லாமே கிழக்கு பார்த்துருக்கு எல்லாமே. அந்த இடத்துல ஒரு பெரிய பெல்லும் இருந்தது, ஒரு பெரிய மணி. எல்லா மெயின் டெம்பிளோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் காமனாக ஒரு பெரிய மணி இருந்தது. இதில் சில நெவார் வந்து தங்குற வீடுகளும் அதுக்குள்ளே இருக்குது. அது ஹிந்துயிசம் அண்ட் புத்திசம் ரெண்டுத்துக்கான சென்டராக இருக்குது இந்த பாட்டன் தர்பார் ஸ்கொயர். இதில் 136 கோர்ட்யார்னாக்கா வந்து முற்றங்கள் இருக்குது. அதில் 55 மேஜர் கோவில்களும் இருக்குது. இது வந்து அங்கே ஒரு எர்த்குவேக் நடந்ததுதான் நேபாளில் 2015 ஏப்ரலில். அப்போ நிறையா டேமேஜ் ஆகிடுதான். அதை திருப்பி அவர்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது தான் அங்கே இருந்த கிருஷ்ணர் கோவில். இது ரொம்பவும் முக்கியமான கோவில் அந்த பாட்டன் தர்பார் ஸ்கொயரில். இதில் 3 வந்து லெவல் இருக்குது. மேலே வந்து ஒரு ஷிகரா ஸ்டைல் மேலே இருக்குது. அதோட இது மேலே அதில் இருக்கிற அந்த ஸ்டோன் கார்விங்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற அந்த தூண்கள் எல்லாம் நிறையா செதுக்கல் இருக்குது, அந்த கார்விங்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து மகாபாரதத்தில் இருந்த கதைகள்லாம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ராமாயணத்தோடைய அந்த கார்விங்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு காமனாக அதோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மணி இருந்ததுன்னு. அதுதான் இது வந்து 1667 1667 கிங் சித்தி நரசிங் அப்படிங்கிற ஒரு மல்லா ராஜாவால் கட்டப்பட்டதான். ஏன்னா ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணான்னா, அந்த ராஜாவோட கனவில் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ராதாராணியோட அவருடைய மாளிகைக்கு முன்னால் நிற்கிற மாதிரி கனவு கண்டாராம். உடனே அந்த க்ஷணமே இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டினாராம். அதில் 21 தங்கத்தாலான வந்து அங்கே சின்ன சின்ன கோபுரங்கள் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கு கீழே தான் அந்த 3 அடுக்குகள் இருக்குது. அதை முதல் மாடியில் கிருஷ்ணருடைய சிலை இருக்குது. அதில் ராதா ருக்மணி 2 பேரும் அவரோட சைடில் இருக்கா. செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து சிவா இருக்கார். 3வதுல லோகேஸ்வர், அதாவது அவலோகிதேஸ்வரா. அவலோகனம்னா சன்ஸ்கிரிட்டில் பார்க்குறதுன்னு அர்த்தம், மேலேருந்துன்னு பார்த்துட்டுருக்கார் அப்படின்னு. அங்கே வந்து கிருஷ்ணாஷ்டமி ரொம்ப ஜோராக கொண்டாடுவாங்களாம் நேபாளில், இங்கே காத்மண்டில். அப்போ லட்சக்கணக்கான ஹிந்து பில்கிரிம்ஸ் எல்லாம் அந்த கிருஷ்ணர் கோவில்கிட்ட வந்து அவர்கள் வந்து வழிபடுவார்களாம். இன்னொரு கோவில் வந்து பீம்சேன் கோவில். இதுவும் கட்டினவர் வந்து ஸ்ரீனிவாச மல்லா அப்படிங்கிற ராஜா 1680. அதில் என்னென்னா தங்கத்தாலான வந்து விண்டோவில் சாளரங்கள்லாம் தங்கத்தால் ஆகியிருந்தது. அதெல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து மகாபாரதாவில் இருக்கிற ஸ்டோரி அதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த பீமா இருக்காங்க, பீமசேனன், அவனை பற்றின கதையெல்லாம் இருக்குது. அதாவது குந்திக்கும் பாண்டுக்கும் பிறந்த 2வது புத்திரன் இல்லையா. அப்போ 5 பாண்டவர்களில் அவனுடைய ஸ்ட்ரெங்க்த்துக்கும் பிரேவரிக்கும் அதெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தவர் பீமசேனன். ஸோ அது அவருக்காக கட்டப்பட்ட கோவில். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை, அதனால் நான் உங்களுக்காக எடுக்கலை. அப்புறம் 3வது விஸ்வநாத் டெம்பிள்ங்கிறது சிவனுக்காக கட்டப்பட்டது. இது 1627. அப்போ சித்தி நரசிங்க மல்லா அப்படிங்கிற ராஜாவால் கட்டப்பட்டது. அப்படியே ரொம்ப அழகழகான அங்கேயும் வந்து கார்விங்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது செதுக்கல்கள் இருக்குது. அதில் வந்து 2 யானைகள் வந்து அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் அழகாக கல்லால் பண்ணப்பட்டிருக்கிறது. அதோட இன்னொரு பக்கத்தில் ஒரு காளை உட்காந்துருக்குது, சிவனுடைய வாகனமாகிய காளை. உள்ளுக்குள்ளே பார்த்தாக்க ஒரு சிவலிங்கம் இருக்குது. இது வந்து கிருஷ்ண மந்திருக்கும் பீம்சேன் மந்திருக்கும் நடுவில் இருக்குது இந்த சிவனுடைய கோவில். அதான் நம்ம இந்துவுடைய கலாச்சாரங்கள் நிறையா நாங்கள் பார்த்தோங்க காட்மண்டில். 3வது தலேஜு பவானி டெம்பிள் அப்படின்ட்டுருக்கு. அது வந்து சித்தி நரசிங்க மல்லா 1640 கட்டினாராம்.
அது வந்து தலேஜு பவானி அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் டெய்ட்டியாக. இது வந்து 5 மாடி இருக்கிற கோவில். அந்த தர்பார் ஸ்கொயரில் 3 பெரிய பெரிய முற்றங்கள், கோர்ட்யார்டு இருந்தது. ஒன்று வந்து மல் சவுக், இன்னொன்று சுந்தரி சவுக், என்னோடய பேர்லேயே ஒன்று இருந்தது, இன்னொன்று கேசவ நாராயணன் சவுக். இதை தவிர நிறைய அழகழகான கோவில்கள், அப்புறம் கடவுளுக்களுக்கான வந்து சிற்பங்கள்லாம் இருந்த இடம், அதோட சரித்திரத்தோட தொடர்புடையது. இது எல்லாத்துலேயும் ரொம்ப அழகழகான கார்விங்ஸு, அதாவது எல்லாமே நெவாரி ஆர்கிடெக்சர் இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஒரு மியூசியம் இருந்தது. 3 மாடி இருந்தது. நாங்கள் வந்து 1 மாடி தான் ஏறணும். எங்களால் அந்த மரப்படிக்கட்டை ஜாஸ்தி ஏற முடியல. அந்த மியூசியமில் என்ன இருந்ததுனாக்க, ஹிந்து, புத்திஸ்ட் அந்த ரிலிஜனோட கனெக்டான எல்லா கடவுளுடைய அந்த சிலைகள் இருந்தது. புத்தானா நிறைய புத்தாவோடது இருந்தது. ஹிந்துனா நம்மளுடைய சிவன், விஷ்ணு, அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து ஆரம்பித்தது வந்து 1734 இருக்கான் இந்த மியூசியம். இதுக்குள்ளே நுழையிறதுக்கு தான் நம்ம 500 ரூபா, அதாவது 500 நேபாளி கரன்சி கொடுத்து ஒருத்தருக்கு டிக்கெட் வாங்கணும். அது இந்தியன்ஸுக்கு தான் கன்செஷன், மீதி பேருக்குலாம் இன்னும் ஜாஸ்தி. இதான் அந்த மியூசியம்குள்ளே என்ட்ரு பண்ணுற இடம். இதுக்குள்ளே 3 மாடி இருந்தது. நாங்கள் 1 மாடிக்குள்ளே தான் போய் அதுக்குள்ளே இருந்த அழகழகான சிற்பங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடும். ஒன்று அவ்வளோ அழகாக இருந்தது, பிரான்ஸில் பண்ணது. கேலரி ABCDEFGH வரைக்கும் இருக்குங்க. நாங்கள் பார்த்தது ABC 3 தான். ஃபஸ்ட்டு கேலரி ஏல என்னென்னா இன்ட்ரொடக்ஷன், அது என்னெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு. அப்புறம் கேலரி பியில் வந்து சிவனுடைய சிலைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் பூரா ஹிந்துயிசமுக்காகவே இருந்தது. அப்புறம் சிவன், பார்வதி, கணேஷா அதெல்லாம் இருந்தது. அப்புறம் கேலரி சி வந்து விஷ்ணுக்காகவே பூரா, அது வந்து ஹிந்துயிசமோட கனெக்ட் பண்ணது தான். விஷ்ணு வந்து லக்ஷ்மியோட உட்காண்டிருக்குது. இதெல்லாம் பாட்டனுடைய ரொம்ப அழகான சிற்பங்கள்லாம் பார்த்தோம். இது இங்கேருந்து பார்த்தா தான் கிருஷ்ணர் டெம்பிள் இதுலேருந்து பார்த்தா வெளியில் தெரிஞ்சுது. அப்புறம் கேலரி டியில் இருந்ததுனாக்கா இந்துயிசமும் தாந்திரிசமும் அதெல்லாம் கலந்த அழகழகான இதெல்லாம். அதில் வந்து இந்திரனுடைய மாஸ்க்கு, அதுக்கப்புறம் சித்தி லக்ஷ்மி, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. EFG அதெல்லாம் வந்து புத்திசமோட ஜாஸ்தி கனெக்ட் ஆகிருந்தது. கடைசியில் Hல் வந்து அங்கே இருந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் என்னெல்லாம் அங்கே கிடச்சிதோ அதெல்லாம் வந்து ஒரு கலெக்ஷனாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஹிந்துயிசமும் புத்திசமும் கலந்த ஒரு அழகான மியூசியம். அதான் நீங்கள் மேலே பார்க்குறதெல்லாம் வந்து அந்த அங்கே இருந்த அழகழகான சிற்பங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஹிந்து ரிலிஜியனோட கனெக்ட் பண்ணது, விஷ்ணுவோடையும் சிவாவோடையும் புத்தாவோடையும், அதெல்லாம் ரொம்ப அழகாக அதை ப்ரிசர்வ் பண்ணி ஷோகேஸில் வச்சு க்ளீனாக வச்சுட்டுருக்காங்க அந்த மியூசியமை. நல்லா ஏறி பார்க்கலாம், நிறையா ஸ்ட்ரென்த் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாகிடுது, ஏன்னா ஹோல் டே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்ததால். இந்த மியூசியம் வந்து நேபாளுடைய அந்த கலாச்சாரம், அவங்கள சரித்திரம், அதில் என்ன கிடைச்ச ரொம்ப ரேர் ஆப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம், அதெல்லாம் அழகாக வந்து அந்த மியூசியமில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த 500 நேபாளி கரன்சி ஒன்றுமே இல்லை. முக்கால்வாசி அந்த சிலைகள் வந்து பிரான்ஸால் பண்ண பிரான்ஸுங்கிறது ஒரு அலாய் இல்லையா, அதை தவிர கில்ட் காப்பர் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல், அந்த பாட்டானுடைய ஃபேமஸ் வந்து ட்ரெடிஷ்னல் கிராஃப்டாக, அதில் பண்ணப்பட்ட அந்த சிலைகள், அந்த விக்கிரகங்கள், அதெல்லாம் அங்கே நாங்கள் பார்த்தோம். ஒன்றுக்கும் பேர்லாம் எழுதி வச்சுருந்தது. அந்த மியூசியம்குள்ளே நுழையிற கதவே கில்டட் டோர். அதில் அங்கே இருந்த ஜன்னல்கள் அதெல்லாம் அந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு சிறப்பான அழகான ஸ்கொயராக அந்த பாட்டன் தர்பார் ஸ்கொயரை ஆக்கிறது. இதெல்லாம் முன்னால் மல்லா கிங்ஸ் அப்படின்னு காத்மண்டு வேலியை ஆண்டு கொண்டு இருந்த ராஜாக்களால் சேகரிக்கப்பட்டது. அதனால் இதை வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப அழகாக அதை வச்சுட்டுருக்காங்க. இப்போ அதில் நாங்கள் இன்னொரு இடத்துல பார்த்தோம், அந்த தசாவதாரமும் அப்படியே அழகாக சிலையில் இருந்தது. அதாவது விஷ்ணுவோட அத்தனையும் அதில் வந்து அந்த பிரகலாதனுக்கு அவர் வந்து காட்சி கொடுக்கும்போது அந்த ஹிரண்ய கசுப்பை வந்து கிழிக்கிற, தன்னுடைய மடியில் போட்டுன்னு அவனோட வயத்தை கிழிக்கிறது, அது கூட இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வேலைப்பாடு நிறைந்த விளக்கு. நம்மளுடைய ஹிந்து கல்ச்சரோடு ரொம்ப கனெக்டடாக இருந்தால் நம்ம ஊரில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்தது. வெறும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு உணர்வே எங்களுக்கு ஏற்படலை. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற அதே மாதிரி சிற்பங்கள், விளக்குகள் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது நான் சொன்ன மாதிரி அந்த ஓப்பன் கோர்ட்யார்டு இதான். அதோட சைடில் இருக்கிற தூண்களெல்லாம் அவ்வளோ அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் செதுக்கி இருந்தது.
மாடியில் அந்த மியூசியம்லேருந்து பார்த்தோன்னா கீழே அந்த கோர்ட் யார்டெலாம் நம்மளுக்கு தெரியறது, எவ்வளோ அழகான ஜன்னல், அதெல்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே மாற்றலை. எர்த்குவேக்கில் கொஞ்சம் எல்லாம் அழிஞ்சது, அதெல்லாம் ஒரு மாதிரி பழைய மாதிரியே அதெல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சிவப்பு செங்கற்களால் தான் ஆனது, ஒன்று கூட சிமெண்ட்டு அதெல்லாம் கலப்படமே கிடையாது. தரையாகட்டும், அந்த பில்டிங் ஆகட்டும், எல்லாமே செங்கல்லாலேயே கட்டப்பட்டு இருந்தது. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது இந்த சிவாவோட சம்மந்தப்பட்ட கேலரியிலேருந்து பிள்ளையார் பார்க்க எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற பிள்ளையார் மாதிரியே தான் இருக்குது அதை பார்த்தாலும், அதே மாதிரி தும்பிக்கை. ஸோ அதனால் அந்த ஹிந்து கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு சனாதன தர்மம், அழிவே இல்லாதது, அது எவ்வளோ நாளாக உலகம் முழுக்க பரவி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சியாக என்னுடைய மனசுக்கு பட்டது. நம்ம ஊர் மாதிரியே சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு இருக்கிற அதே கலாச்சாரம் அங்கேயும் இருக்குது. புத்தாவாக இருக்கட்டும், அது ஹிந்து தெய்வங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நிறையா விளக்கேற்றி வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பழைய காலத்தில் இருந்த அந்த விளக்கோட ஒரு மாடல் அந்த இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தது அந்த மியூசியமில். இது விஷ்ணு கருட வாகனத்தில் ஏறி உட்காந்து அப்படியே பறந்து வர மாதிரியான ஒரு காட்சி. அதை கஜேந்திர மோட்சத்தெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் அந்த யானை கூப்பிட்ட உடனே அப்படியே ஓடி வந்தார் கருடன் மேலேன்னு, அந்த மாதிரியான காட்சியை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இது கருடன் மேலே விஷ்ணு அமர்ந்திருக்கிற காட்சி. நீங்கள் மேலே பார்க்குறது வந்து விஷ்ணுவுடைய ஒரு சிலை, பக்கத்தில் பூதேவி ஸ்ரீதேவியோட. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது ஒரு வித்தியாசமான சிலை, அதாவது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் ஒன்றா சேர்ந்தது. நம்ம சாதாரணமாக சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கே விஷ்ணு அண்ட் லக்ஷ்மி இன் ஒன், அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப அற்புதமாக ஒரு சிலைகளும் இது வடிக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமும் கூடிய வரைக்கும் அவங்க அழகாக சிதைஞ்சு போகாமல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் கிருஷ்ணருடைய லீலைகள், அவர் கோபிகைகளோடு விளையாடினது, அதெல்லாம் அழகழகான பெயிண்டிங். இதுலேருந்து தெரியுது இது எல்லாமே உண்மையாகவே நடந்தது, இதெல்லாம் வந்து கதை இல்லை. அதனால தான் அது உலகம் முழுக்க வந்து பரவி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு அத்தாட்சி. இது அந்த காலத்து ராஜாக்கள்லாம் உட்காண்டிருந்திருந்த சிம்ஹாசனம் அங்கே இருந்தது. அதெல்லாமும் வந்து அந்த மியூசியம்லேயே தான் இருந்தது. நாங்கள் இந்த மியூசியம்லாம் பார்த்துட்டு இறங்கி வச்சு திருப்பி அந்த கிருஷ்ணர் கோவில் 3 நிலைகளில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் பார்த்துட்டே நாங்கள் அப்படி வந்து வெளியில் வந்தோம். வெளியில் வரைச்சே அந்த சுவரில் வந்து நரசிம்ம சுவாமி ஹிரண்யகசுப கிழிக்கிற அந்த சிலையை பார்த்தோம். இதெல்லாம் அந்த பாட்டன் தர்பாரில் இருந்த பலவிதமான கட்டிடங்கள், அதோட ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் அதான் நரசிம்ம சுவாமி ஹிரண்யகசுப கிழிக்கிற அந்த சிலை, பக்கத்துலேயே ஹனுமார். இங்கே ஹனுமார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா இடத்துலையும் சித்தரிக்கப்பட்டிருந்தது, உட்கார்ந்த மாதிரி பொசிஷனில். இது அங்கே நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருந்தது, அதை இது பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம கிட்டக்க போனால் தான் அது என்ன இருக்குன்னு, அதுவும் நம்மளால் படிக்க முடியாது, அது என்னவோ ஒரு லிபியில் எழுதிருந்தது. அப்புறம் ரோட்லேயே ஒரு பெரிய புத்தருடைய சிலை ரொம்ப அழகாக இருந்தது, அதையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துனேன். ஏன்னா அந்த ஊரில் புத்திசம் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஹிந்துவிசமும் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க, ஹிந்து கிங்டமான அது நேபாள். இதெல்லாம் அந்த பாட்டன் தர்பாரோட சைட் வியூஸ், அது உள்ளே இருந்த கோவில், அதில் அழகழகான சிற்ப வேலைப்பாடுகள். அப்புறம் வெளியில் வச்சு ஒரு கடை வழியாக வெளியில் வந்தோம், அங்கே என்னென்னமோ விற்றுருந்தது. கிட்ட பார்க்கலாம் அந்த தூண்கள் என்ன அற்புதமான வேலைப்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ரொம்ப அற்புதமாக இருந்த அந்த பாட்டன் தர்பார் ஸ்கொயரை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அடுத்தது நாங்கள் போனது வந்து காத்மாண்டு தர்பார் ஸ்கொயர். ரெண்டும் அதோட தீம் என்னமோ ஒன்று தான், அவங்களுடைய பழைய ஆர்கிடெக்சர் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒன்று இருந்த கோவில்கள் இதெல்லாம் அங்கே இருந்த ஒரு ஓப்பன் கோர்ட் யார்டில் நிறையா ஜனங்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் குதிரை மேலே ஏறி போயிட்டு இருந்தார், நீங்கள் கூட பார்க்கலாம். ஒரு ஹார்ஸ் ரைடிங் இது நடந்துகிட்டு இருந்தது. இப்படி ஒரு அழகான அற்புதமான பாட்டன் தர்பார் ஸ்கொயரை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா காட்மாண்டு தர்பார் ஸ்கொயரை நோக்கி கிளம்பினோம். அப்போது அந்த இதுக்குள்ளேயே ஸ்கொயருக்குள்ளேயே பார்த்தா ஒரு அழகான ஒரு குளம் மாதிரி ஒன்று இருந்தது, ஒரு கோவிலுடைய உள்ள. என்ன அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் அதோட சைட்லலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம். எப்படி அவர்கள் பழசெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் பார்த்து அனுபவித்தோம். நீங்களும் என்னோட பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.